இந்த கேள்வியை நினைத்து நான் அகத்திய பெருமானிடம் கேட்டேன். அவரும் எனக்கு நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதமாக நமக்கு உரைத்தார். இது போன்ற கேள்விகளை மேலும் மேலும் கேட்டு நாமும் புரிந்து கொண்டு பிறருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கேள்வி கேளுங்கள் கேளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், வந்து கேளுங்கள். ஓம் அகதீஷாய நமக. அனைத்தையும் கடந்து கடந்து நிற்பவன் கடவுளை காண்கின்றான். அவ்வாறு உள்ளுக்குள் கடவுளை கண்டு கொண்டிருப்பவனுக்கு எவ்வேளையும் சுபவேளை என்றுதான் அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. வாழை சித்திரை நமக. சித்திரை நமக. போது வேல் காட்சி கொடுத்தது. இதன் சூட்சமம் என்ன? தியானத்தில் போது காட்சி கொடுத்தது. அது என்ன காட்சி என்று இதன் சூட்சமம் என்ன? இதன் சூட்சமம் வேல் வேல் வேலா இவனுக்குள் இவன் கூறுவான். இவனுக்குள் உறைவது. அதற்கு அர்த்தம் இவன் கூறுவான் அல்லது அவன் கூறுவான். அவன் கூறுவான். வேல் உமது தியானத்தில் வேல் காட்சி கொடுத்தது. இவனுள் உறைந்தது. இவனுள் உறைந்தது. உள்ளுக்குள் நுழைந்தது. சபைக்கு முதல் முறை வந்திருக்கின்றீர். ஆமாம், சாமியாடுதாரு. இவன் நிலை என்ன? சபைக்கு முதலாக வருகை தந்திருக்கிறார். ஆமாம், இன்னைக்கு தான் வந்திருக்கா. புறப்பட்டு வந்த தடம் பாண்டிச்சேரியா? எந்த ஊரியா? கடலூர். உமது இவரில் இது முருகன், அந்த அவர் திருவண்ணாமலைக்கார் அனுப்பிச்சி விட்டார். இந்த பறைசாற்று நிலையில் கண்டுபிடிச்சான் முருகப்பெருமான். சிவமகா வாழை சித்தன் முகப்பு உரைதனிலும் திருமுருகப் பெருமான் அவருடைய திருவுரைதனிலும் அகத்தியன் அமர்ந்து ஆற்றுகின்ற அற்புதமான இத்தகைய விளக்க நிலை உரைகளிலும் கூறுகின்ற ஒற்றை ஆற்றல் இன்று சம்ஹார நாயகனுடைய திதி பெருவிழா அல்லவா? சம்ஹார நாயகன் சடாச்சர சரவணபவ மந்திரத்தை தாங்கி நிற்கின்ற அற்புதமான சூட்சம வேல் இயல்பு கொடிமரமாய் நிற்கின்றது. அவ்வியல்பு கொடிமரம் சிவமகா வாழைச்சித்தன் செங்கோலாய் அவனுக்குள் நிற்கின்றது. அவன் கரத்தில் இருந்து இச்சபையை உணர்ந்து, இச்சபையில் இருக்கும் ஆற்றலை உணர்ந்து அமர்கின்ற பொழுது வருகின்ற அதி உயர் உன்னத சூட்சம காட்சி என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சம்ஹார நாயகனுடைய கைவேல் உள்ளுக்குள் நுழைவது என்பது உமக்குள் இருக்கும் சந்தேக சலன நிலைகளை, உள்ளுக்குள் இருக்கும் அசுர நிலைகளை, வேற இருக்கின்ற அற்புதமான நிலையை உள்ளுக்குள் நீர் இன்று புகுத்த பெற்றாய் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உயர்நிலை தன்னை தனக்குள் வரும் ஆற்றலினை கிரகித்து கொண்டு அவ்வாற்றலோடு நின்று கொண்டு அதனை அனுபவிக்கின்ற அற்புதமான ஆற்றலினை பெருகவென்று அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. உயர்நிலை இறையாற்றல் உள்ளுக்குள் புகும். அவ்வாறு உள்ளுக்குள் புகுகின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தன் கரமதிலிருந்து பெறுகின்ற திருநீற்றினை நெற்றியில் வைத்து அற்புதமாக வலம் பெறுகின்ற பொழுது எவ்வாற்றலையும் தாங்கி நிற்கக்கூடிய அந்நிலையோடு சூட்சம வேலும் உள்ளிருந்து பணியாற்றும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இங்கே சபையினால வேலு தான். கோயிலில் வேல் வாங்கிட்டு போகிறோன்னு இங்கே முதல் நாள் இங்கேருந்தான் வேல் பகிரப்படுது. அது சொல்லுவாங்க, வேல் பகிரும் நாள் பக்கத்தில் வருது, அன்னைக்கு வாரம் தேடும் உலகம் 14 லோகமும் இங்கேருந்தான் வேல் போகுது. சஷ்டிக்கு முதல் நாள் வேல் பகிரும். நடுராத்திரி 12 மணிக்கு நடக்கும். நீ வந்து அதில் கலந்துக்க வரும், கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. எல்லாம் வந்துடுவாங்க சீடர்கள் ஃபுல்லாக. அன்னைக்கு கோயில இயல்பில் வேலை இருக்குது, வாங்கிட்டு போங்க. இங்கே வேலாயுத பெருமான் தானே உட்காந்துருக்காரு. ஓம் அகதீஷாய நமக.